Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இல்ல அதெல்லாம் நாங்க ஏற்கனவே மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆலோசனை புரியுதா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். உடனே சம்பவம் நடந்த உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில் இருந்தேன். உடனே அன்றைய நைட்டே இரவே இங்கே அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கொடுத்து அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக ஏற்கனவே ஒரு தொடங்கியாச்சு. இப்ப இன்னைக்கு ஈவினிங் தொடங்குறாரு. எங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. மரியாதைக்கு சகோதரர் செல்லூர் ராஜ் அவர்கள், திரு உதயகுமார் அவர்கள், ராஜன் செல்லப்பா போன்றவர்களெல்லாம் அதில் கலந்து கொண்டு அவர்கள் அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து சொல்லி. டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் இருக்கும்போது 30 நிமிடம் தனிமையில சந்திச்சதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை அது எல்லாம் சொல்ல முடியுமா? இந்த கேள்வி அந்த கேள்வி கேள்வி. அவர் உடல்நல சரியில்லை, விசாரிக்க போனேன். தம்பி கொஞ்சம் சத்தம் இல்ல, கொஞ்சம் சத்தப்பட கொஞ்சம் 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 இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டாந்தோம். மேட்டூர் அணை 120 அடி எட்டுகின்ற பொழுது உபரி நீராக வெளியேறுகின்ற காலகட்டத்தில் நீரேற்றின் மூலமாக இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம். இந்த திட்டத்திற்கு சுமார் 565 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானே அடிக்கல் நாட்டப்பட்டு முதற்கட்டமாக 6 ஏரிகள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து நானே நேரடியாக இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். கிட்டத்தட்ட 53 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு நிறைவு பெற்று விட்டது. இந்த 53 ஆட்சியிலையும் இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 59 ஏரிகளுக்கு தான் நீர் நிரப்பியிருக்கின்றார்கள். எஞ்சிய ஏரிகள் அத்தனையும் வறண்ட ஏரியாகத்தான் இருக்கின்றது. மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக நீர் வெளியேறி கடலில் போய் கலக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த 100 வறண்ட ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் என்ற அடிப்படையில் கொண்டாந்தோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் எஞ்சியது ஒரு 7 மாத காலம் தான் இருக்கிறது. இந்த 7 மாத காலத்தில் நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்களால் எஞ்சிய ஏரிகள் நிரப்புவதற்கான வாய்ப்பு குறைவு. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நிரப்பப்படாத எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இது பெரிய சோலை பகுதி. நீங்க பார்க்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கடுமையான வறட்சி, 800 அடி போட்டால் தான் தண்ணி கிடைக்கும். அப்படிப்பட்ட வறட்சியான பகுதியில் இருக்கின்ற இந்த வைர ஏரிக்கு நீரை கொண்டாந்து நிரப்பிருக்கு என்று சொன்னால் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதனை. பல ஆண்டுகளாக விவசாயியுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு அதுக்கு உண்டான பணிகள்லாம் துவங்கி முதற்கட்டமாக 6 ஏரிகள் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து நானே நேரடியாக திறந்தேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய கடமையிலிருந்து தட்டி கழிக்கின்றார்கள். நிச்சயமா பாதிப்பு. பாருங்க,
எவ்வளவு நீர் நிரம்பி இருக்குது. கண் எதிரே மேட்டூர் அணை, இங்கிருந்து 20 கிலோமீட்டர். நம்முடைய விவசாயிகள் அந்த நீரை பார்த்துட்டு இருக்காங்க. நீர் நிரம்பி இன்றைக்கு உபரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு கடலில் போய் கிடக்குது. இப்போ கூட 60,000 அடி இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2-3 நாளில் நம்முடைய அணை மீண்டும் முழு கொள்ளளவு ஏற்றிவிடும். முழு கொள்ளளவு ஏற்றிய பிறகு உபரி நீர் திறக்கத்தான் படும். இது வீணாக போய் கடலே கிடக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காகவும் இந்த 4 சட்டமன்றமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால இதில் அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. திட்டமிட்டு இந்த 100 ஏரி திட்டத்தை எஞ்சிய ஏரிகளுக்கு நிரப்பாம புறக்கணித்திருக்கிறார். திட்டம் முழுமையடைஞ்ச பிறகு பனமரத்துப்பட்டி ஏரிக்கு உபரி நீரை கொண்டு வரணும் விவசாயிகள் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க. பின்னாண்ட பார்க்கலாம். இது ஏன் நிரப்பலையே, முதற்கட்ட பணி நிரப்பட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அத்திக்கட வனாசி திட்டத்தை நாங்கள் தான் கொண்டாந்தோம். அது மட்டுமல்ல, நீரேற்றின் மூலமாக வறட்சியான பயிர்கின்ற விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு நீர் வேண்டும் என்று கேட்டபோது அதையும் நிறைவேற்றி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் உதவ முடியுமோ அந்த விதத்தில் உதவக்கூடிய அரசாக அதிமுக அரசு இருந்தது. தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை பெற்று அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை செய்ய முடியுமோ அத்தனை வகையிலும் நன்மை செய்யும். அது மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் நீர் வீணாக போய் கடலே கிடைக்கிறதோ அந்த நீரை எல்லாம் ஆங்காங்கே தடுப்பணை கட்டி நீரை தேக்கி நிலத்தடி உயர்த்தி குடிப்பதற்கு தேவை நீர், நம்முடைய விவசாயிகளுக்கு தேவை நீர், நிலத்தடியை உயர்த்தி கொடுப்போம். நீங்க பரப்புரைக்கு போற இடத்துல தாவேகாவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க, விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்காங்க. திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கிறோம். அதுல ஒரு விமர்சனம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை. இந்த ஏரியை நிரப்பி இருக்கணும்ல. இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா? செய்யாட்டி போகுது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கணும். அதுவும் இல்லையே. உங்களுடைய கற்பனையா அவர் என்னங்க ஒரு கட்சி ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி சார் அவரெல்லாம் நாங்க எங்க கட்சி இன்றைக்கு 2 கோடி தொண்டர் உள்ள கட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுங்க. யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. வேணுனே திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். சார், அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது தான் தெரியும். நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2024 நாடாளுமன்ற, இந்த தேர்தல் பாருங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம். சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு அறிவிப்புக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த கட்சி வளர்க்க வேணும். கூட்டணின்னு அமைச்சிட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்துடும். அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது.
சார் தமிழக வெற்றி கழக தலைவர்கள் செல்போன்ல பேசினதா சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் தெரிவிச்சீங்களா? அதெல்லாம் சார் நாங்க ஏற்கனவே மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆலோசனைட்டு வந்துட்டோம். புரியுதா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். உடனே சம்பவம் நடந்த உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில் இருந்தேன். உடனே அன்றைய நைட்டே இரவே இங்கே அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கொடுத்து அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறேன். டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் இருக்கும்போது நிச்சயமாக ஏற்கனவே ஒரு தொடங்கியாச்சு. இப்ப இன்னைக்கு ஈவினிங் தொடங்குறாரு. எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. மரியாதைக்கு சகோதரர் செல்லூர் ராஜு அவர்கள், திரு உதயகுமார் அவர்கள், ஆஜன் செல்லப்பா போன்றவர்களெல்லாம் அதிலே கலந்து கொண்டு அவர்கள் அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சார் டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் இருக்கும்போது 30 நிமிடம் தனிமையில சந்திச்சதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை அது எல்லாம் இதை சொல்ல முடியுமா? அப்படின்னு எந்த கேள்வி அந்த கேள்வி கேளு. அவர் உடல்நல சரியில்லை, விசாரிக்க போனேன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.